நம்மளும் ஆண்டவருக்கு நல்லவர்கள் இல்லாமல் இருந்தும் ஆண்டவர் நமக்கு யாரா இருந்தார்? நீங்க முடிச்சு பார்க்கறத பார்த்தா நான் ஏதோ பொய் சொல்ற மாதிரியே இருக்கு. ஆமென். அவருடைய கிருபை நம்மளோடு இருக்கிறதுனால இந்த நாள் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும் கை உயர்த்தி காட்டுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த இரவில் மகிமைப்படுவதாக. 75வது கன்வென்ஷன் கூட்டத்திலே கர்த்தருடைய கனமான வார்த்தையை சுமந்து வந்து உங்களோடு விளம்பத்தக்கதாக என்னை ஒரு பாத்திரமாய் கர்த்தர் நிறுத்தினதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் என்னை தான் பார்க்கணும். ஆமென். யாரும் பக்கத்தில் பேசக்கூடாது. ஒருவேளை நீங்கள் பக்கத்தில் பேசுனீங்கன்னா ஒரு ஆள் பேசினா என் மெசேஜில் 5 நிமிஷம் கூடும். அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் பேசினா 1 மணி நேரம் கொடுக்க வேண்டிய செய்தி ஒரு 5 நிமிஷம் கூடும். 10 பேர் பேசினா எவ்வளோ நேரம் கூடும்? கேட்கல. அல்லேலூயா. 1 மணி நேரம். சில சொல்கிறாங்க நான் பேசுகிறேன், நீங்கள் பேசுங்க பாச சொல்கிறீங்களா? இல்லை. அல்லேலூயா. ஆமென். காரணம் கர்த்தருடைய வார்த்தையை நம்மை உயிர்ப்பிக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. நாங்களும் சும்மா வரல, ஆண்டவர் இது நோக்கத்துக்காகத்தான் கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அதனால் எனக்கு இரவில் நான் இங்கே இருப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் பாஸ்டர். என் தகப்பனை போல நேசிக்கிற அருமையான தெய்வ மனிதர் பாஸ்டர் பால் கிறிஸ்டோபர் அவர்களுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். பாஸ்டர் நானும் ஃபஸ்ட் டைமாக தான் பார்க்குறேன். ஆனால் சென்னை எனக்கு பழசல்ல. 10-15 ஆண்டுகளாக நான் சென்னையில் ஊழியம் செய்கிறேன். ராமே சொல்லுங்களேன். சென்னையிலனா சர்ச்சு இல்லை. ஆமென். அல்லேலூயா. எனக்கு திருநெல்வேலி. நான் நாட் எவாஞ்சலிஸ்ட். என்னை 2 சர்ச்சின் போதகர். எனக்கு 2 திருச்சபைகளை கத்த தந்திருக்கிறா. நல்ல ஒரு மொழியை தந்திருக்கிறா. நல்ல ஒரு பையனை தந்திருக்கிறார். என் பையன் 6th படிக்கிறான். நான் கர்த்தருடைய ஊழியத்தை குடும்பமாய் செய்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் இந்த நாளை முன்குறித்ததுனால இந்த நாள் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்தோடு கர்த்தர் இருப்பாராக. அல்லேலூயா. சத்தமா ராமே சொல்லுங்களேன். நான் சொல்றது அப்படியே பக்கத்தில் சொல்லுங்க. ஏதோ ஒன்று கர்த்தர் இன்னைக்கு செய்ய போகிறார். ஆமாம். சத்தமா. ஒருவேளை நீங்கள் சொல்றதுனால அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்களோன்னு நினைச்சு சொல்லாமல் இருந்துறாங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய வார்த்தைக்கு வல்லம் இருக்கு. ஆமென். ஏன்னா வானம் பூமி மீதி எல்லாம் வெட்டாந்தரையாய் ஒழுங்கின்மையாக இருந்தது எல்லாம் ஒரு வார்த்தையினால்தான் உண்டாக்கினான். அல்லேலூயா. சத்தமராமே சொல்லுங்களேன். வார்த்தையினால தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. வார்த்தைக்கு வல்லம் இருக்கு. நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு வல்லம் இருக்கு. ஆமென். அதனால தோல்வியை பேசாதீங்க, ஜெயத்தை பேசுங்க. ஆமென். ஆமென். நம்ம ஆண்டவர் தோல்வியின் தேவன் அல்ல, அவர் ஜெயத்தின் தேவனாய் இருக்கிறார். 2 கரங்களை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நல்ல கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அதனால நிச்சயமாய் இந்த 1 மணி நேரத்துக்குள்ளாக உங்கள் ஊழியத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. ஏன் இப்போ முகவரியெல்லாம் சொல்லிட்டேன்னா நமக்கு லாஸ்ட் டைம் இருக்கு. ஹல்லேலூயா. காரணம் இதை முடித்த உடனே நான் நைட்லேயே கோயம்புத்தூர், நாளைக்கு காலையில் எனக்கு கோயம்புத்தூரில் மீட்டிங். அதனால் முடித்தோடனே நான் கிளம்புறேன். இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஊழியத்திலும் எனக்கு ஒரு பங்கு இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும் வலது கரங்களை உயர்த்தி எல்லா தேவ ஊழியர்களுக்கும் இயேசுவின் நாமத்திலே நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டு கர்த்தர் மிகுந்த காரியங்களை ஊழியத்திலே கர்த்தர் செய்வாராக. ஒரே ஒரு நிமிடம் ஆச்சர கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக எல்லாரும் ஆல் ஆஃப் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லா கண்களை மூடி யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். தேவனுடைய அளவில்லாத பிரசன்னம் இந்த ஆண்டில் நம் மத்தியத்தில் இறங்கி நிற்பதற்காக எல்லாரும் வாய்களை திறந்து எவ்வளவு சத்தமா துதிக்க முடியுமோ, எவ்வளவு சத்தமா துதிக்க முடியுமோ. காரணம் இப்பொழுது நம்ம துதிக்கிற துதி, ஜெபிக்கிற ஜெபம் இந்த ஆண்டு முழுவதும் இந்த ஊழியத்தை நடத்தணும். இந்த ஆண்டு முழுவதும் ஊழியக்காரருடைய குடும்பத்தை நடத்தணும். தேவ மனிதரை கர்த்தர் நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. ராகமன ஹத்தராதனா. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவர் உங்களை எதுக்கு கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? நீங்க வாய்களை திறக்கணும், நீங்க சத்தங்களை உயர்த்தணும். இந்த ஆண்டிலே கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்யணும். ஹல்லேலூயா.
சத்தமில்லாம சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய மெசேஜ் அதல்ல, ஆனா ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னோடு சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. வாக்கு தத்தத்திற்கு மரணம் இல்லை. சத்தமா சொல்லுங்க, வாக்கு தத்தம் சாகாது. நம்ம செத்தாலும் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என்ன செய்யாது? சத்தமா தான் ராமே சொல்லுங்களேன், வாக்கு தத்தத்துக்கு மரணம் இல்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். வாக்கு தத்தம் சாகாதுன்னு சொல்றவங்க 2 கையை உயர்த்தி சொல்லுங்க. எல்லா பிள்ளைங்களும் சொல்லுங்க, வாக்கு தத்தத்துக்கு மரணம் இல்லை. The promise never die. Hallelujah. வாக்கு தத்தம் சாகாது. 75வது ஆண்டுல ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாக்கு தத்தங்கள் முளைத்து வரப்போகிறது. உன் வாக்கு தத்தங்கள் ஜீவனோடு எழும்பி வருகிறது. Hallelujah. எப்படின்னு கேக்குறீங்களா? எப்படின்னு கேக்குறீங்களா? ஆமென். எங்க அம்மாவுக்கு 5 பிள்ளைகள் மரித்து இருக்கிறார்கள். ஆமென். தாய்மாரெல்லாம் கவனிங்க, வாலிப பிள்ளைங்கள்லாம் கவனிங்க. ஜோசப் பாஸ்டர் சும்மா திருநெல்வேலியிலிருந்து பைபிள் எடுத்து ஓடி வரல, செத்த கர்ப்பத்திலிருந்து கர்த்தர் ஜீவனை தந்தார். ஹல்லேலூயா. சத்தமில்லாம சொல்ல மாட்டேங்க. 5 பிள்ளைகள் எங்க அம்மாவுக்கு வயித்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஹல்லேலூயா. தாய்மார்களுக்கு தெரியும், ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு எவ்வளவு வேதனைப்பட வேண்டும். 5 பிள்ளைகள் மரித்தார்கள். ஹல்லேலூயா. கர்ப்பம் செத்தது. டாக்டர் சொன்னாங்க, நீ குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே. சத்தமோ ராமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த பிரசங்க இடத்தை கொஞ்சம் ஓரமாக வச்சு தெரியுங்களா? கர்த்தரோட ஆசீர்வாதம். ஏன்னா 2 பக்கமும் ஜனங்கள் இருக்கிறதுனால ஆமென் ஆமென் மன்னிக்க கொஞ்சம் ஓரமா. அல்லேலூயா. கொஞ்சம் ஆமென் சைடில் வச்சிருங்க. காய்ச்சல் நல்லது. அல்லேலூயா. இனி நான் உங்களை ஃப்ரீயா பார்க்கலாம். ராமே சொல்லுங்களேன். 5 பிள்ளைகள் மரித்த ஸ்தானத்தில் அல்லேலூயா. இதே போல ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் வீட்டுக்கு அனுப்பினா என் தகப்பனை பார்த்து சொன்னாங்க, இனி உனக்கு 2 பிள்ளைகள் பிறக்கும். அதுல 2வது புள்ள உலக சுத்தி வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் கேட்பறதுக்கு ரொம்ப ஈஸி, அது நடக்கிற வரைக்கும் மனசுக்கு கஷ்டம். அல்லேலூயா. எங்க அம்மா உடனே பைபிளை கையில வாங்கி 5 பிள்ளைகள் செத்த கர்ப்பத்தில் இருந்து இனி 2 பிள்ளைகள் எப்படி வரும் என்று கேட்கல, உடனே ஆபிரகாமை போல ஆமென் என்று சொன்னார்கள். சத்தமராமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. 75 வயசுல வாக்கு கொடுத்தாலும் 100வது வயசுல ஒரு நாள் ஆபிரகாம் கதவை திறந்து பார்க்கிறாரு. வீட்டு வாசல்ல யார் உட்கார்ந்து இருக்கா? சத்தமா சொல்லுங்க, நீங்க பேச மாட்டீங்க. அல்லேலூயா. வேகமா சொல்லுங்களேன். ஆமென். யார் உட்கார்ந்து இருக்கிறா? சொல்லிட்டு வந்தாங்களா, சொல்லாம வந்தாங்களா? நமக்காக நோட்டீஸ் போட்டிருக்க, பேனர் அடிச்சிருக்க, பாஸ்டர் வருவார்னு சொல்லியும் நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோம். அன்னைக்கு ஆபிரகாம் வீட்டுக்கு தூதர்கள் சொல்லிட்டு வந்தாங்களா, சொல்லாம வந்தாங்களா? சொல்லாம நம்மளா இருந்தா முன் கதவை பூட்டிட்டு பின் கதவு வழியா ஓட்டி இருப்போம்ல. ஆமென். உடனே ஆபிரகாம் என்ன கேட்டாங்க தெரியுமா தூதர்கள்? கொஞ்சம் அப்பமும் கேட்கல, சாப்பிடுறதுக்கு அப்பமும் தண்ணியும் தாங்கன்னு கேட்டான். அல்லேலூயா. நம்ம வீட்டுக்கெல்லாம் கெஸ்ட் வந்தா நம்ம யார்கிட்ட போய் சொல்லுவோம்? சத்தமா தான் சொல்லுங்களேன். நீங்க அம்மாட்ட சொல்லுவீங்க, நம்மள யார்கிட்ட சொல்லுவோம்? சத்தமா தான் சொல்லுங்களேன். நீங்களாம் சமைக்காத மாதிரியே பாக்குறீங்க. உங்களை பார்த்தா நாளைக்கு ஐயாட்ட பெர்மிஷன் கேட்டு ஒரு கன்வென்ஷனை கண்டினியூ பண்ணிடுவேன். ஆமென். அல்லேலூயா. எங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தா நான் ஓடி போய் என் வைஃப் கிட்ட சொல்லுவேன், ஒரு காஃபி போடணும், ஒரு சாப்பாடு சமைக்கணும். ராமே சொல்லுங்களேன். அப்புறம் ஓடி போய் சாராட்ட சொல்லுறா, ஆமென். தூதர்களுக்கு என்ன கொடுக்கணும்? சத்தமா சொல்லுங்க, அப்பமும். உடனே சாரால் அப்பத்தை தயார்படுத்தி யார் கொடுக்கிறாங்க? தூதர்களுக்கு. இப்ப சொல்லுங்க, ஆபிரகாம் சப்ளையரா மாறிட்டாரு, சாராள் சமையல்காரியா மாறிட்டான். சாராள் மரெல்லாம் கை உயர்த்துங்க. உங்க கையை நான் பார்த்துட்டு போகணும் கோயம்புத்தூர். அல்லேலூயா. கர்த்தருக்கு வேண்டி ஒன்ன செஞ்சா மத்தவங்க மறக்கலாம். 75 ஆண்டுகள் நீங்க செஞ்சத மனுஷன் மறந்திருந்தாலும் கர்த்தர் இந்த ஆண்டு நிறைவு கூறுகிறார். ஆண்டவர் நினைக்கிற ஒரு ஆண்டு. எனக்கு தெரியும் நீங்க கை தட்ட மாட்டீங்க. அல்லேலூயா. ஆமென். சத்தமா ஏங்க, நான் கெஸ்டா வரல, நான் உங்கள் குடும்பத்தில் ஒரு மெம்பரா தான் வந்திருக்கிறேன். ஏன்னா இந்த மனுஷன் ஒரு அறுவடையை பார்க்கணும், ஒரு உயர்வை பார்க்கணும். ராமே சொல்லுங்களேன். ஒரு மேன்மையை பார்க்கணும். கைகளை உயர்ச்சி. எல்லாருக்கும் ஆண்டவர் பொறாமை இல்லாம தேவன்.
நம்ம தான் பொறாமப்படுவோம். ஆண்டவர் பொறாமப்பட எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். சாரால் யாரா மாறினாங்க? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அபிரகாம் யாரா மாறினாரு? அபிரகாம் இருக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். ஐயாவோட சேர்ந்து அபிரகாமா மாறிடுங்க. நீங்க எல்லாம் ஆமென் ஊழியத்தோடு சேர்ந்து யாரா மாறிடுங்க. எங்க சத்தமா சொல்லுங்க. சாராளா இப்ப நடந்தது என்ன? சமைக்க அபிரகாம் கொண்டு யார் கொடுக்கிறா? தூதர்கள் வயிறு. அன்னைக்கு இருக்கிற தூதர்களை என்னைய மாதிரி சாப்பிட மாட்டாங்க. தூதர்களை நல்லா நல்லா நம்மளா இருந்தா 2 சப்பாத்தி போதுமான்னு கேட்போம், 2 இட்லி. ஆனா அவர்கள் அப்படி கேட்கல, வயிறு நிறைய விளம்பினார்கள். தூதர்கள் என்ன செஞ்சாங்க? நல்லா சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. சாப்பிட்டு முடிச்ச உடனே அபிரகாம் கேட்டாங்க, சாராள் எங்க? சாராள் எங்க நிக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்க. நீங்க சொல்லணும்னா நான் பைக் எடுத்துட்டு உள்ள வந்துருவேன். எங்க நிக்கிறாங்க? வேகமா சொல்லுங்க, எங்க நிக்கிறாங்க? உடனே தூதர்கள் சொன்னாங்க, சாராள வர சொல்லு. அல்லேலூயா. சாராள் ஓடி வந்து யார் முன்னாடி நிக்கிறாங்க? உடனே அவன் தூதர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? எப்ப தூதர்களுடைய வயிறு நிரம்பினதோ அப்பொழுது செத்த கர்ப்பம் திறக்கப்பட்டது. சத்தமாக சொல்ல மாட்டேங்குது, எனக்கு தெரியும். எப்ப தூதர்களுடைய வயிறு நிறைஞ்சிச்சோ அப்பவே வாக்குத்தத்தம் ஜீவனோடு வருகிறது. அப்படினா கர்த்தர் சொல்லுகிறார், வாக்குத்தத்தத்துக்கு மரணம் இல்லை. 75வது ஆண்டுல வாக்குத்தத்தம் ஜீவனோடு எழுப்பி வரப்போகிறது. 2 கரங்களை தட்டி கண்களை மூடி ராமனவம் சகசியாதரா. நல்ல கண்களை மூடி கரங்களை தட்டி. நல்ல கரங்களை தட்ட மாட்டீங்களா? நல்ல கரங்களை தட்ட மாட்டீங்களா? சில வாக்குத்தத்தங்கள் உயிரோடு வருகிறது, ஜீவனோடு வருகிறது. கமான் ராமானா பௌடனா சேரதியாத்தனா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி கரங்களை உயர்த்தி. வாக்குத்தத்தம் ஜீவனோடு எழுப்பி வருகிறது. இந்த 75வது ஆண்டுல தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறது, மரித்து போனவைகள் எல்லாம் ஜீவனோடு வருகிறது. எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சீங்களோ, எதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சீங்களோ, அதெல்லாம் மறுபடியும் சில கண்ணுகள் நிறைவதை பார்க்குது. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இந்த கிராட்சியில் ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஒரே ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. சத்தமா கரங்களை மூடி கரங்களை உயர்த்தி. ஹalleluya hallelujah hallelujah ராபாபா ஹதலா ராதியா தலராமா. ஓ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம். சத்தமா நீங்க எல்லாரும் பாடணும், எல்லாரும் பாடணும். தேவ ஹalleluya. கைகளை உயர்த்தி சொல்லுவீங்களா? ராஜா உன் பிரசன்னம் போதுமையா இப்போது. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி. உங்க சத்தம் பார்த்தல, சத்தம் பார்த்தல, சத்தமா நிறைய பேர் பாடல, நிறைய பேர் பாடல. ஆஹா ஓ 2 கைகளை உயர்த்தி. பிரசன்னா பிரசன்னா தேவ. ஹalleluya. Oh thank you Lord.
குடும்பத்தில் ஒரு பிள்ளைகளுக்கு உங்க ஊழியத்தில் அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வேடிக்கை பார்க்காதீங்க. ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். பரமாக திறக்கப்படுகிறது. ரட்சகரே, ரட்சகரே, உம்மை உயர்த்த உயர்த்த எங்களை உயர்த்துகிறார். சில கண்ணுகள் நிறைகிறது, சில உள்ளங்கள் உடைகிறது. உனக்காக சாய்ந்த கூட்டம், பிள்ளைக்காக சார்ந்த கூட்டம். நீ உடைக்கப்பட்டிருக்கிறான், நீ தள்ளப்பட்டிருக்கிறான். அழைக்கப்பட்ட கற்பனை சுரக்கிறது. கைவிடப்பட்ட நிலைமைகள் மாறுகிறது. 75 ஆண்டுகள் கர்த்தருடைய கரம். Yes, yes, yes. What a mighty process. கரங்களை நல்லா தட்டி மனிதர்களை கைவிடலாம், நம்பினவர்கள் கைவிடலாம். நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை நடுவழியில் கைவிடுகிற தேவன் அல்ல. 25வது ஆண்டுகள் திருச்சபையின் கன்வென்ஷன்ல வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ராத்திரி ஒரு அற்புதம் நடக்கட்டும். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி தகப்பன. வாக்கு சத்தம் மறிப்பதில்லை. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், the promise never die. உன்னை பார்த்து யாராவது நடக்காதுன்னு சொல்லி இருந்தா, உன்னை பார்த்து யாராவது முடியாதுன்னு சொல்லி இருந்தா, உனக்கு இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி இருந்தா, இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், அதே இடத்துல எந்த இடத்துல தலை குடிஞ்சாயோ அதே இடத்துல தலைகளை உயர்த்துகிறவன். Thank you, Father. நீ பிரசன்னத்துக்காக நன்றி, நீ மகிமைக்காக நன்றி. மனிதனுடைய வார்த்தைகள் எங்களை காயப்படுத்தும் போது, மனிதனுடைய வார்த்தைகள் எங்களை வேதனைப்படுத்தும் போது, எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற வார்த்தை. சோர்ந்து போய் எனக்கு வாழ்க்கையே வேண்டான்னு சொன்ன எலியாவுக்கு வேண்டிய ஒரு அப்பத்தையும் தண்ணியும் கொடுத்து மறுபடியும் ஓட வச்சது போல இதுக்குள்ள சில உடைக்கப்பட்ட உள்ளங்கள் உயிரோடு எழும்புவதாக, செத்த கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். தொடர்ந்திருக்கிற ஆண்டவரின் பகுதி முழுவதும் ஆண்டவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க தேவன் உதவி செய்யும். ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. 2 கரங்களை நல்லா தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பாருங்க, நல்ல கரங்கள் நல்லா தட்டணும். ஆண்டவருக்கு எதை கொடுத்தாலும் பெஸ்டா கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எதை கொடுத்தாலும் பெஸ்டா கொடுக்கணும். எனக்கு ராத்திரி வேளையில உங்களை உயர்த்துகிறவர் அவர், உனக்கு ஜீவனை தருகிறவர் அவர், உன் எதிர்காலத்தை கரம்பிடிக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. ஆமென். உண்மையா சொன்ன அந்த மீட்டிங் முடிக்க எனக்கு மனசு. ஹல்லேலூயா. காரணம் ஆமென், நம்ம பேர்ல வாழல. யெகோவா ஷாலம் என்கிற நாம், யெகோவா ஷம்மா என்கிற நாம், செத்த கர்ப்பத்தில் இருந்து 2 பிள்ளைகளை கர்த்தர் வாக்குத்தத்தமாய் பிறக்க பண்ணினார். ஹல்லேலூயா. 5 பிள்ளைகள் மரித்த ஸ்தானத்தில்
ஏழாவது ஒரு பிள்ளை வயிற்றுல இருக்கும்போது 3 மாசத்துல எங்க அம்மா வயிற்றுல கை வச்சு ஜோஷுவான்னு பேர் வச்சாங்க. ஹல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்க. ஆமென். 10 முறை ஆண்டவர்கிட்ட கேட்டேன். சர்ச்சை எனக்கு தெரியாது, இந்த ஊழியத்தை பத்தி எனக்கு தெரியாது, ஊழியக்காரரை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு நிச்சயம், தெய்வம் திட்டம் இல்லாம அனுப்ப மாட்டேங்க. ஒரே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறாரையா, உங்க காலங்கள் முடிவதற்குள்ள அநேக மரங்கள் கனி கொடுத்திருக்கும். தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு போறேன். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாம ஜீவனை கர்த்தர் எடுக்க மாட்டார். உங்களை எல்லாம் எங்களுக்கு தகப்பனை போல ஆண்டவர் வைத்திருப்பது உண்மையானால் இவர்கள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும். ஹல்லேலூயா. ஆமென். நம்புறீங்களா? நம்புறீங்களா? நிறைய கண்ணுகள் நிறைவதை பார்க்கிறேன், நிறைய உள்ளங்கள் உடைவதை பார்க்கிறேன். செத்த கர்ப்பத்தில் இருந்து ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தார். 3 மாசத்துல ஜோஷுவான் பேர் வச்சாங்க. ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எல்லாம் தெரியாது. எங்க அம்மா விசுவாசத்துல வயிற்றுல கை வச்சு ஜோஷுவான்னு சத்தமா சொல்லுங்களா. ஹல்லேலூயா. 9வது மாசம் வந்தப்ப எங்க அம்மாக்கு ஒரு சின்ன டென்ஷன், பெண் குழந்தையா இருந்தா. ஹல்லேலூயா. டெலிவரி வந்தப்போ ஆண் குழந்தை பிறந்துச்சு, ஜோஷுவான் பேர் வச்சாங்க. ஹல்லேலூயா. அந்த ஜோஷுவாயை தான் உங்க முன்னாடி கொண்ட கத்தை நிறுத்தி சத்தம் வராம சொல்லுங்க. அதனால தோல்விகளை கண்டு பயப்படாதே. மனுஷன் தானே கைவிட்டாங்க, டாக்டர் தானே கைவிட்டாங்க. ஆண்டவர் கைவிட்டாரா? இல்ல. சிரிச்ச முகத்தோடு அழுதா தெய்வ சமூகத்துல மட்டும் அழணும். மனுஷன் முன்னாடி அழக்கூடாது. யார் முன்னாடி அழாதீங்க. இந்த ஆண்டு கர்த்தருடைய வருகை தாமதிச்சா இனி ஒரு முறை நான் பெத்தலுக்கு வந்தேனா உங்க கண்ணீர்கள் எல்லாம் ஆனந்த கண்ணீராய் தட்டுங்க. கை சத்துரு வைக்கப்படட்டும். வேகமாய் ஒரு வேத பகுதியை படிக்க போகிறோம். ஏன்னா நான் நிக்கிற அபிஷேகத்துல விட்டா போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். எனக்காக ஒரு வேத பகுதி, ஒரே ஒரு வசனம், லேவியராகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை சத்தமாய் வாசிக்க கேட்கலாம். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மோசேயை நோக்கி, குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர்கள் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடுவாயாக. எல்லாரும் நீ பார்க்கணும். அல்லேலூயா. நல்ல வார்த்தைக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணலாமே. அல்லேலூயா. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணனா என் அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் விழாது அப்படி நினைச்சு யாரும் ஸ்தோத்திரம் பண்ணாம இருக்காது. நாங்கெல்லாம் ஆமென் சொல்லியே உயர்த்தப்பட்டவங்க. எங்களுக்கு ஒரு வெளிநாட்டு காசு இல்லை. வராமன் சொல்லுங்கள. ஆமென். ஏன் ஊழியக்காரர்கள் மட்டும் கத்த சீக்கிரமா உயர்த்திடுவார் தெரியுமா? வராம இல்லைன்னா ஆமென் சொல்லுங்க. ஊழியக்காரர்கள் மட்டும் சீக்கிரமா நிறைய பேர் சொல்லுவாங்க, திடீர்னு வந்தாங்க, ஒரு 4 கட்டிலோட வந்தாங்க, 2 பீரோட வந்தாங்க, டக்குன்னு பார்த்தா வீட்டை கட்டினா கார் வாங்கினா உயர்ந்துட்டாங்க. வேற ஒண்ணு இல்லைங்க, மனதார ஜனத்தை ஆசீர்வதிக்கிற ஒரு கூட்டம் நம்ம கூட்டம். நீங்க நம்ம சொன்னல கை தட்ட மாட்டாங்கன்னு அப்படிதான் எங்க பதிவிட. உங்களால மற்றவங்க நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு பின்னாடியே இவன் இல்லாம போவான்னு பேசுற கூட்டம். ஆனா நம்ம மட்டும்தான் நமக்கு இருக்கோ இல்லையே இவங்க நல்லா அதனால நிறைய பேருக்கு வீடு கிடைக்கட்டும் சொல்லுவோம். நீங்க அப்ப பார்த்து பிரசங்கத்தை கவனிக்காம வீடை விட்டுருவீங்க, அந்த வீடு எனக்கு வந்துடும். ஏன்னா வார்த்தை வெறுமையா என்ன செய்யாது, போகாதுல்ல. கார் கிடைக்கட்டும், நீங்க காரை விட்டுருவீங்க, அந்த கார் யார் வீட்டுல வந்து நிற்கும்? சத்தமா ராமன் சொல்லுங்க. அன்னைக்கு விட்டுறக்கூடாது. சத்தமா ராமன் சொல்லுங்க. எனக்கு எதை வாங்கிட்டு போயிடணும். ஆமாம். 2025 எங்க தலை குனிஞ்சவங்க தலை உயரணும், எங்க அவமானப்பட்டோம். ஐயா ஒன்னு சொல்றேன், ஒரு தோல்விதான் பேதுருவின் படகுக்கு ஏசை கொண்டு வந்தது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. என்னுடைய மெசேஜ் அதல்ல. அல்லேலூயா. ஆமென். ஆமென். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரருடைய ஆமென் நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்து எடுக்கப்பட்ட ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் என்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிடுவாயாக. அல்லேலூயா. யாரும் பைபிளை பார்க்க கூடாது. ஆமென்.
என்னதான் கூப்பிட்டு இன்னும் 3/4 மணி நேரம் பார்க்க சகிக்காட்டினாலும் என்னைய தான் பார்க்கணும். ஏன்னா தெரியாம கூப்பிட்டுட்டாங்க. இனி நீங்க முறைச்சாலும் நம்ம மெசேஜ பாதியில முடிச்சுட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. 2ல் 1 பார்த்துட்டு போதான் நானும் சென்னைக்கு வந்திருக்கேன். ஆமென். சும்மா ஒரு ஆமை சொல்லுங்க, பரவாயில்ல. இருக்கிறதுல என் தாய் தகப்பன் தானே, என் சகோதர சகோதரி தானே, என் தங்கச்சி நண்பர்கள் தானே. அப்புறம் ஏன் பயப்படணும்? உங்க குடும்பத்தில் ஒரு அங்கமா மாறிட்டல்ல. அற்புதத்தை பார்க்காம சென்னை விட்டு போனா எப்படி இருக்கும்? ஆமை சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு 24 மணிக்கூர் குத்து விளக்கு எரியணும். ஆமா தானே? ஆமா தானே? ஒரு நாள் எரிஞ்சு ஒரு நாள் இன்னைக்கு எரிஞ்சு சில விளக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எரியும். ஆமே. மெசேஜ் கொஞ்சம் மாறும். ஆமே. குறையும், கைத்தட்டு குறையும், இருந்தாலும் பரவாயில்ல. வரும்போது என்ன ஜோம் பண்ணி தான் வந்தேன். ஒரு 10 பேராவது இவங்க சப்போர்ட் பண்ணலாம், நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிருங்க. ஆமே சொல்லுங்களேன். சில குத்து விளக்கு எப்ப மட்டும்தான் எரியும்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். திங்கக்கிழமை எரியாது. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஆனா ஞாயிற்றுக்கிழமை பிரைட்டா எரியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை எரியிற விளக்கு வேண்டாம். எனக்கு எப்பொழுதும் 24/7 7 நாட்களும் பெத்தேல் திருச்சபையில கர்த்தருக்காக எழும்புகிற ஒரு குத்து விளக்கு கர்த்தருக்கு வேணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு நாள் மட்டும் எரிஞ்சா போதுமா? இனி மீதி இருக்கிற நாளெல்லாம் எரியணுமா வேண்டாமா? எரியணும்னா ஒரு மீட்டிங் வைப்போம். ஒரு மீட்டிங் வச்சு நம்ம நடத்துவோம். சத்தமா ராமன் சொல்லுங்களேன். குத்து விளக்கு என்ன செய்யணும்? எப்பவுமே எரியணும், எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கணும். அதுக்காக குத்து விளக்குல ஊத்துவதற்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் வேண்டாம், வேப்பெண்ணெய் வேண்டாம், மாறாக ஒளிவ எண்ணெய் வேணும்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு நைட்ல ஆண்டவருக்கு வேண்டியது ஒளிவ எண்ணெய். சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருக்கு வேண்டியது அவன் தேங்காய் எண்ணெய் பார்த்து இருக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தலாமா? தேங்காய் எண்ணெய் தலைக்கு தேய்க்கிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க. தேய்க்கலன்னா போகும்போது அவன் பாசத்தை சொல்லி ஆளுக்கு 1/2 லிட்டர் வாங்கி தர தலையில செய்யுங்க. அவன் தேங்காய் எண்ணெய் பார்த்து இருக்கிறீங்களா? தேங்காய் எண்ணெய் எப்படி வரும்? தேங்காய் எண்ணெய் என்ன பதில் பாருங்களேன். தேங்காய் எண்ணெய் பிறந்த மாங்காய்ல இருந்து வரணும் சொன்னேன். தேங்காய் எண்ணெய் எங்க இருந்து வரும்? தேங்காயில இருந்து தான் வரும். ஆனா தேங்காயில இருந்து டைரக்டா வராது, நேரடியா வராது. ஓடி போய் தேங்காவை பறிச்ச உடனே தேங்காவை பிளந்து பார்த்தா உள்ள தேங்காய் எண்ணெய். சில ஆட்களுக்கு வந்த உடனே அற்புதம், வந்த உடனே அதிசயம். நீங்க கோவப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்க கோவப்பட மாட்டீங்க நம்புறேன். ஆமை சொல்லிக்கிட்டே இருக்க. நீங்க மௌனமா இருந்தா எனக்கு சந்தேகம் வந்துடும். ஆமை வந்த உடனே அற்புதம், வந்த உடனே அதிசயம். அல்லேலூயா. காத்திருக்க, உபவாசம் இருக்க. ஆமை நீங்க ஆமை சொல்லிட்டே இருக்கணும். பிள்ளைங்களா, நீங்க பாட்டு பாடுறது மட்டும் இல்ல, ஆமைன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஆமை ஆண்டவர் சொல்லுகிறா, தேங்காய் சும்மா என்ன செய்யாது. முதல்ல தேங்காவை உடைக்கணுமா, பறிக்கணும். எதை விட்டு பறிக்கணும்? எதை விட்டு பறிக்கணும்? இனி கொஞ்சம் சோத்திரம் எல்லாம் குறையும். அல்லேலூயா. எரியணும்னு ஆசை, ஆனா மரத்தை என்ன செய்ய மாட்டோம். எரியணும்னு ஆனா மரத்தை விட மாட்டோம். ஆனா சொன்னாரு, குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்கு வேண்டி. அப்போ நீங்களும் நானும் 2025 கர்த்தருக்காக பிரகாசிக்கணும்னா முதல்ல பறிக்கப்பட வேண்டியது அவசியம். ஆமென். குறையும்னு நான் சொன்ன ஆமை. நீங்க எதிர்பார்த்து வந்த பிரசங்கம் என்ன தெரியுமா? ஒன்ன வாழாக்காமல், வாழா இருக்கும் போதே சர்ச்சுக்கு வராது. இனி தலையாக்குனா சர்ச்சுக்கு இன்னைக்கு அது கன்வென்ஷனுக்கு அது வந்திருக்கு. இனி தலையாக்கிட்டா சில ஆட்களை தலையாக்க ஆண்டவருக்கு பயங்கர கஷ்டம். தலையாக்குனா பிரைஸ் எல்லாம் கூட சொல்லாது. சில ஆட்களுக்கு தலையாக்கிட்டாருன்னா 100 ரூபாய் கொடுத்துட்டு சிரிங்கன்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கொஞ்சம் கர்த்தர் உயர்த்திட்டாருன்னா, கொஞ்சம் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா சிரிக்கிறதுக்கு காசு கொடுக்கணும். சிஸ்டர் பிரதர் ஒரு 100 ரூபாய் தர்றேன் பாருங்க. ஊழியக்காரங்களும் அழகா சிரிச்சுட்டே இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும், எங்களை உயர்த்தினது மனிதன் அல்ல, எங்களை உயர்த்தினவர் கர்த்தர். அப்ப குத்து விளக்கு என்ன செய்யணும்? எரியணுமா வேண்டாமா? எரியணும்ல.
அதுக்கு என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க, என்னென்ன வேணும்? அப்ப ஒளிவ எண்ணெய், எண்ணெயாம் காய், எண்ணெயாம் மாறணும்னா முதல்ல கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? மரத்தை விட்டு பறிப்பார். அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. சில நேரத்துல ஆண்டவருக்காக நீ எரியணுங்கிறதுனால தேவையில்லாத ஐக்கியத்தை விட்டு கர்த்தர் உன்னை பிரிச்சாரு. சில அவன் நண்பர்களை விட்டு பிரிச்சாரு, சில குடும்பத்தை விட்டு பிரிச்சாரு. இன்னைக்கு பகலில் ஆண்டவர் ராத்திரி சொல்லுகிறார், உன்னை பறிச்சதுக்குடைய நோக்கம் ஒண்ணுதான். நீ எப்பொழுது கர்த்தருக்காக எரிந்து கொண்டு, ஒரு பாட்டு சொல்லுது, எரிந்து கொண்டு இருப்பே. சொல்லுங்க பார்க்கலாம். எப்போதுமே உமக்கா. பாட மாட்டீங்களா? என் ஜீவன் உங்க சத்தம் கேட்கல. ஏ மேஜர் தானே, ஏ மேஜர் தானே. எரிந்து கொண்டே இருப்பே. கைகளை உயர்த்தி பாடுவோமா? எரிந்து கொண்டே இருப்பே. நீங்க பாடலாம், கையை உயர்த்தி பாடலாம். எப்போதுமே உமக்கா. சபையில எரிஞ்சுட்டே இருப்பேன். என் ஜீவன் பிரியும் வரை. ஓ சீரா எரிந்து கொண்டே இருப்பே. குடிந்து தூக்கினீரே, குடிந்து தூக்கினீரே. நீங்க பாடல, கைகளை உயர்த்தி சத்தமா. பெரியவனா கீழே நல்ல சத்தமா. உமது காருண்யத்தா இயேசுவே பெரியவனா கீழே. அல்லேலூயா. இன்னைக்கு நைட்ல 75வது கன்வென்ஷன்ல ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆண்டுல உன்னை கர்த்தர் மரத்தை விட்டு என்ன செய்வாரு? ஹalleluya. ஆமென், 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 ஆமென். பறிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹalleluya. பறிக்கும் போது பயங்கர கஷ்டம். ஏன்னா இதை விட்டுட்டு வர்றதுக்கு மனசும். ஆமென் சொல்ல, நீங்க ஆமென் சொல்லுங்க. ஏன்னா கல்யாணத்துல எல்லாம் மௌனம், மௌனம். அப்ப நீங்க மௌனமா இருந்து எனக்கு உங்க மேலே சந்தேகம் வந்துடும். ஆமா தானே? பறிக்கப்படலாம் தானே அர்த்தம். அற்புதம் நடக்கணும், ஆமா தானே? பிரகாசிக்கணும், ஆமா தானே? கர்த்தருக்காக எழுமணும், ஆமா தானே? இன்னைக்கு கர்த்தருக்காக நிக்கிறோம்னா ஒரு ரகசியம் தான். பறிக்க வேண்டிய காலத்துல கர்த்தர் கரெக்டா பறிச்சாரு. அல்லேலூயா. சிலர் என்ன கேக்குறாங்க, பறிக்கலனா என்ன நடக்கும்? பறிக்கலனா, பறிக்கலனா ஏன்னா நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது. பறிக்கலனா பிரகாசிக்க முடியாது, எழும்ப முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்காக பறிக்கலனா என்ன ஆகும் தெரியுமா? தானா பழுத்து. சத்தமா சொல்லுங்களேன். சிலருக்கு 5 மணிக்கூர் பிரசங்கம் பண்ணாலும் பறிக்கிறதுக்கு மட்டும் விட்டு கொடுக்காது. பிரசங்கம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, மௌனமா இருக்க கூடாது. ஆமென். நான் பறிக்க மட்டும் என்ன விட்டு தர மாட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். பறிக்கல. ஆமென். கரெக்டா பக்குவ காலம் வரும்போது ஆண்டவர் சரியா நம்மளை பறிப்பாரு. சத்தம் வராம சொல்லுங்களேன். இன்னைக்கு ஏதாவது ஊழியம் வளர்ந்து இருக்குதுன்னா ஒரே ஒரு காரியத்தை வழிவிடத்துல இருந்து சொல்றேன். சரியான நேரத்துல பெத்தேல் ஊழியத்தை பறிச்சதுனால இன்னைக்கு 75 ஆண்டுகள் கர்த்தர் இந்த இடத்துல இந்த ஊழியங்களை கர்த்தர் நடத்தும்படி. எனக்கு தெரியும், பறிச்சது மட்டும் தான் கைதட்டும், பறிக்காததெல்லாம் கைதட்டாத அடையாளம் எனக்கு தெரியும். இன்னைக்கு ராத்திரி நீ பறிக்கப்படணும். உலகத்தை விட்டு, பாவத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, ஆண்டவருக்கு பிரியமில்லாததை விட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத ஐக்கியத்தை விட்டு, you have to separate. நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நம்ம யாரு? அல்லேலூயா. பறிக்கலன்னா என்ன ஆகும்? தானா தானா யாருக்கு பிரயோஜனம்? யாருக்கு பிரயோஜனம்? தானா படித்து விழுந்தா யாருக்கு பிரயோஜனம்? பாஸ்டருக்கு பிரயோஜனமா? ஆண்டவருக்கு பிரயோஜனமா? அப்படி இல்லைன்னா நல்ல பறவைகள் கொத்து கொண்டு அந்தமான் தீவுல போட்டுரும். ஆமா தானே?
ஆமா தானே? உங்க வீட்டுல எல்லாம் கொய்யாப்பழம் அல்லது ஃப்ரூட்ஸ் ஏதாவது வந்திருக்குமோ, மேங்கோ ஏதாவது வந்திருந்தா கரெக்ட் பக்குவ காலம் தாண்டி மறந்துட்டீங்கன்னா, அவன் எங்கேயாவது ஒரு பறவை கொத்தி அதுல ஒரு ஓட்ட போட்ட வச்சிருக்கும், பார்த்துருக்கீங்களா? பார்க்காதவங்க இருந்தா நாளைக்கே எங்கேயாவது இருந்தா பார்த்துட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு பிரசங்கம் புரியும். ஒரு ஆமை சொல்லுங்களேன். பறிக்க வேண்டிய காலத்துல பறிச்சுட்டாருன்னா கனி கொடுக்க வேண்டிய காலத்துல கனி கொடுக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இதுக்குள்ள சில ஒளிவ எண்ணெய்களை ஆண்டவர் பறித்தெடுத்து இருக்கிறார். 2025 நீதான் குத்து விளக்கில் ஊற்றப்பட போகிற ஒளிவ எண்ணெய் கர்த்தர் உன்னை எரிய பண்ண போகிறார். 2 கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆண்டு நான் பிரகாசிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். மோசே பிறக்கும் போதே ராஜா சொல்லிட்டா இவனை என்ன செஞ்சிடணும்? சத்தமா சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க, டைம் போது இவனை கொன்னுறணும். அல்லேலூயா. சத்தமா நாமே சொல்லுங்களேன். நான் கேட்டேன், மற்ற பிள்ளைகள் எல்லாம் பிறக்கும் போது கொல்லணும்னு யாருக்கு என்ன வரல? ராஜாக்கு வந்துச்சா? வந்துச்சா? ஆனா மோசே பிறக்கும் போது மட்டும் மோசைய கொல்லணும்னு யாருக்கு என்ன வந்துச்சு? யாருக்கு? நான் இன்னைக்கு அந்த ராஜா என் முன்னாடி இருந்தா நான் கூப்பிட்டு கேட்டிருப்பேன். ஹல்லேலூயா. மற்ற பிள்ளைங்கள் எல்லாம் பிறக்கும்போது ராஜாக்கு பயம் இல்லையே. சத்தமா நாமே சொல்லுங்க. அன்னைக்கு இருக்கிற ராஜாவெல்லாம் எத்தனை கிலோ இருப்பாங்க? என்னைய மாதிரியா இருப்பாங்க? இன்னைக்கு சத்தமா சொல்லுங்க, அன்னைக்கு இருக்கிற ராஜா எல்லாம் என்னைய மாதிரியா இருப்பாங்க? அவனை சொல்ல மாட்டீங்களா? என்னைய மாதிரியா இருப்பாங்க? என்ன விட 3 மடங்கு இருப்பாங்க. கணக்கு வைப்போம், ஒரு 150 கிலோ வைப்போம் மாஸ்டர். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க, சரியா இருந்தா ஏத்துக்கோங்க. ஒரு ராஜா 150, ஒரு குழந்தை பிறக்கும்போது எத்தனை கிலோ இருக்கும்? என் பையனுக்கு இப்ப 12 வயசு, 13 ஆக போகுது. என் பையன் பிறக்கும்போது 3.25 கிலோ. அல்லேலூயா. நீங்க ஆமென் சொல்லாட்டிலும் பரவாயில்ல, நானே சொல்றேன். ராஜா எத்தனை கிலோ? எத்தனை கிலோ? இப்ப அந்த ராஜா பார்த்து கேட்க, 150 கிலோவா இருக்கிற நீ 3.25 பிள்ளைய பார்த்து பயந்தது இருக்கு. எனக்கு நீங்க பதில் சொல்லிட்டு தான் கன்வென்ஷனை விட்டு வெளியே போகணும். எத்தனை கிலோ பிள்ளை? எத்தனை கிலோ ராஜா? எத்தனை கிலோ? நான் இப்ப இந்த தம்பியை பார்த்து பிரசங்கம் பண்ணாம ஓடணும்னா பாஸ்டர் நாளைக்கு எனக்கு ஒரு நோட்டீஸ் அடிச்சு ஓட்டுவாங்க, பாஸ்டருக்கு ஏதோ ஒண்ணு. அம்மாதானே? அம்மாதானே? 150 கிலோ ராஜா 3.25 கிலோ பிள்ளைய பார்த்து பயப்படுறாரு. ஆனா நம்மளை விட நம்ம சத்துருக்கு வெளிப்பாடு அதிகம். அவன் சொல்லுங்க. அவன் நினைச்சான் இவன் பிறப்பான். அவன் சொல்லுங்களேன், இவன் அரண்மனையில வளருவான், 40 வருஷம் அரண்மனையில் இருப்பான், 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் இருப்பான், 80வது வயசுல ஓரேப்பின் பின்புறத்தில் ஒரு முச்சடியில் அக்கினியில் சேவ சத்தத்தை கேட்பான். இவன் அழைப்பு பெற்று வருவான். 430 வருஷம் அடிமத்தனத்தை உடைப்பான்னு தெரிஞ்சுதான் கர்ப்பத்திலேயே கொல்ல பார்த்தான். நான் ஒரு குட்டி சொல்லட்டுமா? சத்தமராமே சொல்லுங்களேன். யாருக்கு அதிக உபத்திரவம் இருக்குதோ அவன் யாரையும் கொண்டு செய்யாதத நம்மளை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போறார் என்பதை 75வது ஆண்டுல கர்த்தர் தெளிவா பேசுறாரு. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? வெள்ளச்சட்டையா? சத்தமா ராமன் சொல்லுங்க. ஏங்க சத்தமா சொல்லுங்க. 1/2 மணி நேரம் தான் இருக்கு. டைம் ரொம்ப ஃபாஸ்டா போகுது. அது நாம எங்க பிடிச்ச டைம் ரொம்ப ஸ்பீடா போகும். சொல்லுங்க, சத்தமா ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாதானே? உண்மைதானே சொல்றேன். ராஜாக்கு தெரியுதுல்ல இவன் பிறப்பான். ஆனாலும் ஆண்டவர் திட்ட வச்சுட்டாருன்னா, பிறக்க வைக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா 5 பெண்களை கொண்டு ஆண்டவர் மோசையை காப்பாத்தினார். திட்டம் நிறைவேறினது. இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை குறிச்சு தெய்வம் திட்ட வச்சிருக்கிறார்னா, அழிக்கணும்னு நினைச்சாலும் உன் பிள்ளைகள் அழிக்க முடியாது, உடைக்கணும்னு நினைச்சாலும் உடைக்க முடியாது. தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க, இனிதான் வளர போகிறோம். இனிதான் இப்படி எல்லாம் கையை தட்டி யாருக்குங்க? தலைக்கு மேல கை தட்டி சொல்லு, இனிதான் வளர போகுது, இனிதான் பெற்றல் உயர போகிறது, இனிதான் ஊழிய படி கொடுக்க போகிறது, இனி சபை சில கிளைகள். நல்ல கோயம்பேடு கேட்கிற அளவுக்கு கையை தட்டி ஒரு ஆர்ப்பரிப்பா ஒரு ஆமை சொல்லி முடிப்போம். யாருக்கும் வராத பிரச்சனை வருதுன்னா யாரையும் கொண்டு செய்யாததை நம்மளை கொண்டு செய்ய போறோம். ஆமென். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? ஆமென் சொல்ல மாட்டீங்க. யாராவது ரன்னிங் ரேஸ்ல ஓட்ட பந்தயத்தில் ஓடினவங்க யாராவது உள்ள இருக்கிறீங்களா? பிள்ளைங்க படிச்சவங்க யாராவது?
ஒருத்தர் கூட ஓடல பாருங்களேன். ஸ்கூல்ல படிக்கும்போது ஓடுனது இல்லையா? நீ நான் ஓடுவேன். எத்தனை மீட்டர் ஓடுவேன்? எவ்வளவு ஓடுவேன்? 100 200 எவ்வளவு நேரத்துல போவேன்? பறந்து போச்சா? அவனுக்கே தெரியல. ஆனா ஓடுவான். நல்ல பையன். கத்தோன்னு ஆசை. நீ கண்டிப்பா கத்தருக்காக ஓடுவேன். நீ கத்தருக்காக கண்டிப்பா ஓடுவேன். ஆமென் சொல்லுங்களா? ஆமென். அவர் கணக்குக்கே வருவோம். இப்ப 100 மீட்டர் வைக்கலாம். மற்ற 200 மீட்டருக்கு வந்துட்டேன். 200 மீட்டர் ஒரு 15 நிமிஷம் இல்ல வேணுங்க, அவ்வளவு ஆகாது. என்ன பாஸ்டர், ஒரு 10 நிமிஷம் ஆகும். எவ்வளோயா? 9 minutes செகண்ட்ஸ். சத்தமராம சொல்லுங்களேன். 100 மீட்டரை 9 செகண்ட்ஸ்ல ஓடலாம். வேர்ல்ட் ரெக்கார்டு. ஆமா தானே? அதுவே ஒரு நாய் துரத்துனா இப்ப நம்ம வேர்ல்ட் ரெக்கார்டு வச்சாங்க. ஏற்கனவே வேர்ல்ட் ரெக்கார்டு என்னது? சத்தமா நீங்க ஆமே சொல்ற. நீ சிலர் முறைக்கிறீங்க. ஆமென். வேர்ல்ட் ரெக்கார்டு 100 மீட்டர் 9 செகண்ட்ஸ். அதுவே ஒரு நாய் துரத்துனா சத்தமா சொல்லுங்க. 9 செகண்ட். இப்ப நான் கேட்கிறேன், நாய் துரத்துனது நல்லதா கெட்டதா? நல்லதுன்னு சொல்றோம். மைக் அங்க வந்துரும். நல்லதா கெட்டதா? இப்ப சொல்லுங்க. நார்மலா ஓடுனா 10 நிமிஷம் ஆக சிஸ்டர், அல்லது 10 செகண்ட்ஸ் ஆகும். சில நாய் நம்மளை துரத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 10 நிமிஷத்துல ஓட வேண்டிய ஆளு 10 செகண்ட்ஸ்ல ஓட வேண்டிய ஆளு 5 செகண்ட்ஸ்ல ஓடுறதுக்காக வைக்கும். இப்ப சொல்லுங்க, ஓட்டம் ஸ்லோ ஆகும் போது சிலதை அவுத்து விட்டுருவாரு. ஆமென். வராது. அல்லேலூயா. ஆமென். எவன் குறையும் போது சிலதை அவுத்து விட்டுருவாரு. ஆனா கைவிட மாட்டார். நம்ம ஆண்டவர்கிட்ட ஸ்பெஷல் உண்டு. அடிக்கையும் செய்வார், அணைக்கையும் செய்வார். நம்ம அடிச்சு தூக்கி கவால தூக்கி போட்டு போயிடுவோம். அவர் அணைப்பாரு, ஆனா கைவிட மாட்டாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, யாருக்கும் வராத பிரச்சனை நமக்கு வருதா? யாருக்கு வராத போராட்டம் நமக்கு வருதா? யாரோடு பேசுறாருன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு ராத்திரி தைரியல எழுதி வச்சுக்கோ. யாரையும் கொண்டு செய்யாதத 2025 உங்க கையை கொண்டு கத்த செய்ய போகிறா. உன் கரத்தை கொண்டு, உன் பிள்ளைகளை கொண்டு, உன் கணவரை கொண்டு, வா மனைவியை கொண்டு, நம்ம சபையை கொண்டு, ஊழியத்தை கொண்டு, ஊழியக்காரர் நல்ல கையை தட்டி சாத்தா வைக்கப்படணும். அந்த அளவுக்கு கை தட்டணும். இனிதான் ஓட போறோம். இனிதான் எழுப்ப போகிறோம். 24 மந்திரவாதம் வச்சாங்க. எத்தனை மந்திரவாதம்? 24 மந்திரவாதத்துல 2 சர்ச்சு கட்டிட்டேன். அல்லேலூயா. கிட்ட நான் தானே. நீங்க எப்படி அமைந்துள்ளீங்க? எல்லாருக்கும் வாடகை வீடு, சொந்த வீட மாறட்டப்பா. சைக்கிள் எல்லாம் பைக்கா மாறட்டும். இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. ஐயா கியா பிரதிஷ்டை பண்ணட்டும். ஐயா கல்லா போடட்டும். ஆமென் சொல்ல. தலையில இல்ல, வீட்டுக்கு. சத்தமா ஆமென் சொல்லுங்களா. ஐயா சமன் ஒவ்வொரு வாடகை வீடும், அதாவது வாடகை வீடுல கஷ்டப்படுறீங்களா? வலது கையை உயர்த்துக்கோங்க. இயேசுவின் நாமத்துல. ஐயாவுடைய கரங்கள் கல்லுகள் போட இயேசுவின் நாமத்துல. ஆமென் சொல்லுங்க. நீங்க கை தட்டணும் சாத்தான் பக்கம் இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு மனம் திரும்பி வெளியே போகணும். நீ பறிக்கப்பட்டது உண்மையானா அவர்களை விட ஒன்ன உயர்த்துவான். கொஞ்ச நாள் கஷ்டப்படுவேன், கொஞ்ச நாள் வேதனைப்படுவேன், கொஞ்ச நாள் நெருக்கப்படுவேன். ஆனா பயப்படாத. முடிவு பறிந்த உண்மையாயிரு. வெளிப்படுத்துற விசேஷம் சொல்லுகிறது, 10 நாட்கள் உபத்திரப்படுவீர்கள். முடிவு பறிந்த உண்மையாயிரு. செத்து போன கிரீடம் அல்ல, ஜீவனுள்ள கிரீடத்தை என் தலையின் மேல வைத்து கத்தர அழகு பார்ப்பா. 24 மந்திரவாதத்துக்கு 2 சட்டை. என்ன ஜோமனே இருக்க தெரியுமா? 50 வைக்கணும். ஏன்னா 5 கட்டணும். என் தரிசனம் 5 சர்ச்சு. அல்லேலூயா. நாட்களுக்கு எலுமிச்சம்பழத்தை பார்த்தாதான் ஜெபம். இன்னொரு நாள் வரலையே, நான் வருவேன். நம்ம சபை நான் வருவேன். எதை பார்த்தா ஜெபம் வருது? அன்னைக்கு பார்த்து அடிக்காத ஆளு போன் அடிக்கணும். எலுமிச்சம்பழத்துக்கு இருக்க பவர் வசனத்துக்கு பயப்படாது. சர்ச்சுக்கு வா 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 வானா, ஃபாஸ்டிங் பிரேக்கு வா வா வானா. ஆனா 5 எலுமிச்சம்பழம் எவ்வளவு பெரிய வேலை செய்யுது. அல்லேலூயா. மொத்தமா ஆமே சொல்லுங்க. ஆமென். நம்ம பறிக்கப்பட்டுட்டோம்னா ஆமென், பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு தெய்வம் தர.
ராத்திரி வீட்டுக்குள்ள கால் வைக்கும் போது அந்தகாரம் வெளியே போகும், தரித்திரம் வெளியே போகும், வறுமை வெளியே போகும், ஐந்த கால மரபல தன்மைகளுக்கு நடக்கட்டும், எதிர்ப்புகள் வெளியே போகும், குடும்ப பிரச்சனைகள் வெளியே போகும், சாபங்கள் வெளியே போகும். ஏன்னா நீ பறிக்கப்பட்டவா. சொல்லுங்க, நீங்களும் நானும் பறிப்போம். குத்து விளக்கு 24 மணிக்கூர் என்ன செய்யணும்? எரியணும், எரியணும், எரியணும். இனி பெத்தேல் சபை கொழுந்து விட்டு எரியணும். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லுங்களேன். குத்து விளக்கு 24 மணிக்கூர் எரியணும்னா முதல்ல என்ன செய்வா? கதை என்ன காலிகள் மரம் ஆசாரிகள் ஜன்னல் கதவெல்லாம் செய்வாங்க தெரியுமா? ஆசாரிகள் சொல்லுவாங்க. ஆமா தானே? ஏன்னா எங்கள் ஊரில் அப்படி சொல்லுவாங்க. எனக்கு சென்னையில் சில லாங்குவேஜ் தெரியாது, என்ன மன்னிச்சிருங்க, தப்பாக பேசுறதுனால மறந்துருங்க. அங்கே போய் என்ன யோசிக்க போயிடாதுங்க. கொஞ்சம் கேரளாவில் பிறந்தேன், படித்தது கேரளா. ஆமாம், இவ்வளோ தமிழ் படித்தேன்னு என்னை குறித்து பெருமைப்படுங்க. அந்த வெளியில் போய் பேச எது பேசுறதுன்னு ஏன்ட்ட பேசிட்டு போயிருங்க. அந்த பக்கம் போய் பேசக்கூடாது. ஆமாம் சொல்லுங்களேன். ஆசாரி இருக்கிறாங்களா? ஆசாரி அவங்க என்ன செய்வாங்க? கதவு ஜன்னல். ஒரு நாள் ஒரு ஓனர் போய் தோப்பு வச்சிருக்கிற தோட்டம் வச்சிருக்கிற ஓனர் போய் சொந்த தோட்டத்தில் விட்டுட்டு சொன்னாராம், உங்களுக்கு ஜன்னலும் கதவும் செய்யறதுக்கு எவ்வளவு மரத்தை வேணாலும் சத்தமா சொல்லுங்க. உடனே தாசாரி தோப்பு முழுவதும் சுத்தி பார்த்தாராம். சுத்தி பார்த்துட்டு ஒரு 70 மரத்தை மட்டும் தெரிஞ்செடுத்தாராம். எத்தனை மரம்? மற்ற மரங்கள் எல்லாம் மொத்தம் 280 300 மரம் நிக்குது. 70 மரத்தை மட்டும் சத்தமா சொல்லுங்க. டைம் இல்லை. 70 மரம் மட்டும் சூஸ் பண்ணியாச்சு. உடனே ஓனர்கிட்ட வந்தாரு. எப்பா 300 மரத்தை சூஸ் பண்ணிட்டியா? ஓனர்கிட்ட சொன்னாரா? இல்ல, அவன் வெறும் 70 மரம். ஓனருக்கு என்ன வந்துட்டு? பயல கோபம். ஏன்னா தண்ணி ஊற்றினார்ல, உரம் போட்டார்ல, அவன் செலவழிச்சார்ல. இப்ப யாருக்கு கோவம் வந்துட்டு? உடனே ஆசாரிகிட்ட கேட்டாராம், 70 மரத்தை மட்டும் நீ சூஸ் பண்ணி மற்ற மரத்தை கழிச்சது எதுக்குன்னு எனக்கு கணக்கு சொல்லிட்டு நீ வெளியில போகணும். அல்லேலூயா. ஆசாரி சொன்னாராம், ஆமென், 300 மரம் வச்சேங்க, ஆனா 70 மரம் தான் நேரம் நிக்குது. உங்களுக்கு புரியல? இதெல்லாம் புரியாது. இதெல்லாம் படகு நிரம்பும்னா கை தட்டும். ஆமா ஆமா, நல்லதான கை தட்டிட்டு இருந்தீங்க. இப்ப மட்டும் கை தட்டல. உடனே ஓனத்தை கேட்டாரா, 70 மரம் மட்டும் எப்படி நிக்குது? இப்ப இந்த கம்பி மாதிரி நேரா மத்தது கோயம்பேடுக்கு ஒரு வளைஞ்சு அப்படியே கிணிப்பாக்கம் போய் எப்படி நிக்குது? வளைஞ்ச மரத்துல மரம் ஜன்னல் செய்ய முடியுமா? அப்படி ஆசாரி தான் கூட்டிட்டு வாங்க, நான் மனம் திரும்பணும். சிலது வளையும் வந்துருக்கீங்களா? சர்ச்சுக்கும் வரும், வளைஞ்சும். நான் சர்ச்சுக்குள்ள பேச வேண்டியது, நான் வருவேன். நீங்களும் வருவீங்கல்ல? ஐயா சொல்லும்போது வருவீங்கல்ல? வரலன்னா அட்ரஸ் கண்டுபிடிச்சு வருவோம். நின்னா கர்த்தருக்காக நேரம் நிற்கணும். ஹல்லேலூயா. சத்தியத்துக்காக ஜீவனை கொடுக்கணும். அழைச்ச தெய்வத்துக்காக உண்மையா நிற்கணும். இந்த பாருங்க, 2025 மலை மேல இருக்கிற பட்டணமா நம்மள நேரம் நிக்கிற மரம். ஹல்லேலூயா. ஆசாரி சொன்னாங்க, மீது 230 ஜன்னல் எல்லாம் செஞ்சாது, ஜன்னல் எல்லாம் வராது. அப்போ உடனே 70 மரத்தை வெட்டியாச்சு. வெட்டும் போது 230 மரம் சிரிச்சுச்சான். என்ன விட்டுட்டு இவனை வெட்டுறாங்கன்னு இவன் பாவம் செஞ்சதுனால தானே. எப்படி பாருங்க, சில ஆட்கள் திடீர்னு ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருது பாருங்க. நமக்கு ஒரு அடி விழுந்துட்டா, எப்பா இவன் ஏதோ ஒண்ணு சொன்ன ஆட்கள் நீங்க அமைவன மறந்த சந்தேகம் இருக்கும். அதான் நீங்க முறைச்சு பாக்கீங்கன்னா நான் அவங்கள பார்த்து பேசுறேன். நீங்க முத நாள்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ஐயா என்னைய பாக்குறாரு. அவன் நீங்க முறைச்சு பார்த்து திருப்பி எனக்கு கம்ப்ளைண்ட் ஆயிடக்கூடாது. அதனால அவன் 70 மரத்தை மட்டும் சூஸ் பண்ணிட்டு வெட்டும் போது 230 மரம் சிரினா பயங்கர சிரி. அப்பா நம்மெல்லாம் பரிசுத்தவான்கள், அதனாலதான் நம்மள அல்லேலூயா சிலது அப்படி சொல்லிட்டு நடக்குது. ஆமென். 70 வெட்டுறதுக்கு தன்னை அர்ப்பணிச்ச உடனே கொண்டு போய் நல்ல ஒரு ஜன்னலா, நல்ல ஒரு கதவா செஞ்சாச்சு. இது 230 இருக்கு பாருங்க, சிரிச்சிச்சு பாருங்க. நல்ல ஃபங்க்ஷன் வரும். என்ன வரும்? நீங்க ஆமென் சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். நல்ல ஃபங்க்ஷன், ஒரு 5000 பேருக்கு சாப்பாடு வைக்கணும். ஐயா என்ன செய்வாங்க? சிரிச்சவன் நல்லா வெட்டி, அப்புறம் வெட்டப்பட்டதெல்லாம் ஜன்னலா நிற்கும். இன்னைக்கு நம்மளை பார்த்து பலது சிரிக்காங்கல்ல, நம்மள அற்பமா பேசுறாங்கல்ல, பைபிள் எடுத்ததுனால ஏளனமா நினைக்கிறாங்கல்ல, நீ சர்ச்சுக்கு போறதுனால அற்பமா பேசுறாங்கல்ல.
கையை தட்டி சந்தோஷப்படு. நீதான் ஜன்னல், நீதான். கை தட்டி உங்களை பிரச்சனை பண்ண முடியுமா? நம்மதான் ஜன்னல், நம்மதான் கதவு. முதல்ல வெட்டதுக்கு நன்றி சொல்லணும், முதல்ல பறிச்சதுக்கு நன்றி சொல்லணும். அவன் கூடத்துல நின்றதா இப்ப நம்மளும் பொங்கலுக்கு அடுப்புல போயிருக்கணும்ல. காத்ததுக்கு நன்றி சொல்லுங்க. பக்கத்துல நேரம் வளர்றது நல்லது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சண்டை போட்டிருக்கீங்களா? வளர்ந்தா நேரம் வளருங்க, நேரம் நில்லுங்க, சத்தியத்துக்காக உண்மையா நில்லுங்க. ஆண்டவருக்காக வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், கர்த்தருக்காக வைராக்கியமா நில்லு. கூட படிச்சவங்களோட ஒரு படி உயர்த்துவாரு, மேல வைப்பாரு. உங்களை பார்த்த செய்தியை முடிக்க மனசு. நீங்க கைத்தட்டி என்ன வண்டியை விட்டுற வச்சுறீங்க. அல்லேலூயா. நல்ல மக்கள் கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு. சும்மா எல்லாம் சொல்லல. நான் ஏதோ சும்மா நேர போக்குக்காக பைபிள் எடுத்துட்டு இருக்கேன். சென்னைக்கு வரல, காசுக்காக வரல. எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா? எல்லா ஒளிவை எண்ணெய் அம்மா ஒளிவை என்ன மாறிட்டா. அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நடக்குமா நடக்காதா? நடக்கும்னு சொல்லுங்க. நடக்கும். மாற்றம் வீட்டுக்குள்ள போய் தோல்வியே பேசும். நடக்காது, முடியாது. ஆவுனா கயிறு எடுத்தது, ஆவுனா சொல்றேன், ஆவுனா கயிறு எடுத்து, ஆவுனா கதவை பூட்டுறது. நேர வசப்பாட்டுல. அல்லேலூயா. ஆகாப்பு சொன்னா எலியாவை பார்த்து ஒன்னா கொன்னுருவேன். நம்ம தானே. ஆனா ஆகாப்புக்கு தெரியுமா, எசபேலுக்கு தெரியுமா, இவர் சாவவே மாட்டார். ஆமென் சொல்ல மாட்டேங்க. நமக்கு வச்சிருக்கிற வயசுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம ஜீவன் எடுக்க பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. சொல்லுங்க இல்ல. இந்த கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்குள்ள போய் கால் வைக்கும் போது மரணத்தின் ஆவியெல்லாம் வெளியேறணும், மரண கட்டுகள் வெளியேறணும், மரணத்தின் கோட்டைகள் நீங்கதான் உடைக்கணும், நீங்கதான் ஒளிவயணும். ஆமென். அல்லேலூயா. மீதி 230 மரம் எங்க போச்சு? சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, ஜன்னல் கதவா அடுப்பா? நீங்களே சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். நீங்க பிரசங்கம் பண்ணுங்க. இப்போ அடுப்பா ஜன்னலா? அடுப்பா கதவா? ஜன்னல் சொல்றவங்க மட்டும் கை உயர்த்துங்க. அப்போ பறிக்கப்படணும், வெட்டப்படணும், பிடுங்கப்படணும். தென்னை மரம் பார்த்துருக்கீங்களா? தென்னை மரம் இளநீ குடிச்சிருக்கீங்களா? உங்க வீட்டுல யார் வீட்டுல தென்னை மரம் இருக்கா? கோகனட் ட்ரீ இருக்கா சிஸ்டர்? ஒரு இளநீ தரணும், அடுத்த மரம் வரும். ஊர்ல இருக்கா? நல்ல வேலை தப்பிச்சுங்க. என்ன இருக்கு? தென்னை மரத்துக்கு என்ன தண்ணி ஊற்றுவீங்க? எந்த தண்ணி ஊற்றுவீங்க? ஒரு கேன் 30 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ற தண்ணி தான் ஊற்றுவீங்க. ரொம்ப நல்லவங்க. ஆனால் எங்கள் வீட்டில எல்லாம் நல்ல தண்ணி, சாப்பிட்ற தண்ணியை நாங்கள் ஊற்றோம். நீங்கள் எந்த சாப்பாடு சாப்பிட்டு கழுவுன தண்ணியை சொல்கிறீங்களா? சிஸ்டர் பயந்துட்டாங்க. பயப்படாதீங்க, சத்தமாக நாமே சொல்லுங்களேன். நம்ம வீட்டில் இருக்கிற தென்னை மரத்துக்கெல்லாம் பாத்திரம் கழுவுற தண்ணி, ஆமா தானே? துணி துவைக்கிற சர்ஃபெக்சல் தண்ணி, எல்லா தண்ணி எதுக்கு போகும்? தென்னை மரத்துக்கு மட்டும் பேசுறதுக்கு வாய் இருந்துச்சுன்னா அத்தனை பேரும் பாய்சனாக்கி கொண்டுருவேன். ஆமா தானே? ஊத்துனது சர்ஃபெக்சல், ஊத்துனது பாத்திரம் கழுகிறது. இளநீ மட்டும் எப்படி இருக்கணும்? நம்மள மாதிரி இந்தியாவில மாதிரி அறிவுள்ள ஆட்கள் இளநீ, ஆமா தானே? இளநீல கொஞ்சம் ஸ்வீட் குறைஞ்சிட்டா என்ன கேட்கணும்? இளநீ ஊத்துனது என்ன தண்ணி? அப்படி இளநீ உடைக்கும் போது சர்ஃபெக்சல் முறையா வந்தா எப்படி இருக்கும்? குடிக்க முடியுமா? ஆனா தென்னை மரத்துக்கு ஒரு ஹேபிட் உண்டு. எவ்வளவு அழுக்கு ஊத்தினாலும் கழிக்க வேண்டியதை கழிக்கும், விட வேண்டியதை விடும். எல்லாருக்கும் முடியாது, எல்லாரால ஏற்றுக்கொள்ள முடியும். எனக்கு தெரியும். எல்லாம் 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 நமக்கு ஒத்து போகாதையா. எல்லாரோட ஐக்கியம் வைக்க முடியாது. சென்னையில இவ்வளவு கட்சி இருந்தோம், என்ன தானே கொண்டு நிப்பாட்டினாரு. சும்மா நிப்பாட்டு வாடா. எல்லாரோட நம்ம ஆவி ஒத்து போகாதியா. எல்லாரோட சிலரை விட்டு கட்ட நம்மளை பிரிப்பா பறிப்பா. அதனால தென்னை மரத்தை போல நல்லவங்களா மாறிடுங்க. இல்லைன்னா சர்ஃபெக்சலா தான் குடிக்கணும். அல்லேலூயா. தென்னை மரத்தை காட்டின வேறு பயங்கர ப்ராசஸ். சர்ஃபெக்சல் எல்லாம் தனியா கழிச்சிட்டு நல்லதை மாத்திரம் உள்ள எடுக்கணும். எத்தனை திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறா, நீ வெட்டப்பட்ட நான் ஒதுக்கப்படுறீங்களா? நீ பைபிள் எடுத்த நான் ஒதுக்கப்படுறீங்களா? நீ சர்ச்சுக்கு வந்த நான் தள்ளப்படுறீங்களா? ஒரு குட்டியும் சொல்லிட்டு போறேன். ஆண்டுடைய வருகை தாமதிச்சா அவர்களை விட சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பி வழியே செய்வா.
பறிப்பா. கைவில்ல. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக முதல்ல காய என்ன செய்யணும்? பறிச்சவங்க மட்டும் கையை உயர்த்துங்க, பறிக்காதவங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்ண போறேன். இன்னைக்கே பறிக்கப்பட்டு மனம் திரும்பி வெளியே போயிரு. அல்லேலூயா. பக்கத்துல கேளுங்க, பறிச்சுட்டாரா? சத்தமா கேளுங்க, பறிச்சுட்டாரா? பறிச்சுட்டாரா? சத்தமா தான் சொல்லுங்க. சிலர் தலையாத பார்த்தா பாதி பறிச்சு பாதி பறிக்காம இருக்கு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எங்களெல்லாம் சரியா பறிச்சுட்டாருமா. சரியான வயசுல பறிச்சாரு, கரெக்டான வாலிபத்துல பறிச்சாரு. கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னோம். அற்பமா பேசினாங்க, ஏளனமா பேசினாங்க, ஆமென், விரோதமா எல்லாம் பேசினாங்க. ஆனா மனுஷன் கைவிட்டாலும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னை கைவிடல. இன்னைக்கு குத்து விளக்கு ஒளிவ எண்ணெயாய் மாறி அதுல ஊற்றப்பட்ட எண்ணெயா சென்னைக்கு சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். எரியணும், எரியணும். அதுக்கு முதல்ல என்ன செய்வாரு? நான் நினைச்சேன் பறிச்சதோட விட்டுவாருன்னு நினைச்சேன். ஆசைகள் 2வது வசனம் 24:2. வேகமா படிங்க. 2வது வசனம் வேகமா படிங்க. குத்து விளக்கு யாரும் பேசக்கூடாது, எப்பொழுதும். இப்ப எல்லாரும் என்ன பாருங்க, சிஸ்டம் மட்டும் படிங்க. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக. அப்ப என்னைய பாருங்க, முதல்ல என்ன செய்வார்? பறிப்பா. சத்தமா சொல்லுங்க. எல்லாம் திருப்பி முதல்ல வந்து பிரசன்ட் பண்ணுவேன். முதல்ல என்ன செய்வாரு? 2வது நான் சொல்லல, உங்க பைபிள் சொல்லுது. அதனால தான் நான் என்னுடைய டேப் எல்லாம் உள்ளே வச்சுட்டு வந்துட்டேன். எழுதி வச்சு பிரசங்கிச்சே சொல்லுவாங்க பாஸ்டர். அதனால பறிச்ச அடுத்த நிமிஷம் என்ன விழும்? சம்பந்தமே இல்லாம இடி விழும். உழுதா உழுதா செய்யாத குற்றத்தை செஞ்சேன்னு சொல்லுவாங்க. கூட வேலை செய்யற ஆட்களுக்கு எந்த பிரச்சனை? நமக்கு மட்டும்தான் பிரச்சனை. நம்ம தானே. உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா கர்த்தர் உங்க கூட இருக்காருன்னு அர்த்தம். பிரச்சனையே வரலன்னா நீங்க யாரையாவது நல்ல பாஸ்டரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, பறிச்ச அடுத்த நிமிஷமே. நீங்க கை தட்டலன்னா நான் பாஸ்டர் வச்சு. ஆமா, அல்லேலூயா. ஆனா பாஸ்டர் இடி விழட்டும். இடிச்சாதான் என்ன வரும்? என்ன வரும்? ஒளிவ என்ன வரும்? நம்மளை இடிக்கிற காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ள ஒளிவ என்ன இருக்கு? இன்னைக்கு சொல்லுங்க. ஒரு பக்கம் சொந்தக்காரங்களை கொண்டு சொல்ல மாட்டீங்க, நீங்க ஆமென் சொல்ல மாட்டீங்க. ஒரு பக்கம் சொந்தம் என்ன செய்யும்? ஒரு பக்கம் பக்கத்து வீடு, ஒரு பக்கம் ஆமென் நம்ம எதிர்பார்க்காத ஆட்கள். ஆனா ஒண்ணு இடி உழுதுன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம். இடி உழுதுன்னா யாருக்கெல்லாம் உழுது அவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. சமந்தமே இல்லாம இடி உழுதுல. இன்னைக்கு கர்த்தர் நிரூபிக்கிறா, நீ தான் ஒளிவ என்ன. தலைக்கு மேல கையை தட்டி சொல்ல. இடிக்க 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 பிரச்சனை வர 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 எனக்குள்ள இருந்து ஒளிவ எண்ணாய். அல்லேலூயா. டைம் இல்ல இல்லன்னா இன்னைக்கு நைட்ல சகலத்தையும் வேரோடு பிடுங்கி. ஏன்னா நம்மளை அழைச்சவர் உண்மை உள்ளவர். மனுஷனை நம்பி வரல, படிப்பை நம்பி வரல, பணத்தை நம்பி வரல, பறித்தவரை நம்பி வந்திருக்கிற. ஐயா, நீ பறிக்கப்படுகிற வரைக்கும் மரத்துக்கு சொந்தம், நீ பறிச்சதுக்கு அப்புறம் பறிச்சவருக்கு சொந்தம். ஒருவரை கூட சொல்றேன், நீ பறிக்காத வரைக்கும் மரத்துக்கு சொந்தம், நீ பறிச்சதுக்கு அப்புறம் அனாதைன்னு சொல்லாத. பறிச்ச தெய்வத்துக்கு நீ சொந்தம். அதனால அனாதை அல்ல, என்னை உயர்த்துகிறவர் கர்த்தர். சொல்லுங்க, பறிப்பா. 2வது இடி உழுதா? இடி உழுதா? நம்ம ஊழியத்துல மட்டும் இடி, நமக்கு மட்டும் பிரச்சனை, நமக்கு மட்டும் போராட்டம். நம்ம சத்தம் போட்டா மட்டும் பிரச்சனை, நம்ம சத்தம் போட்டா மட்டும். மற்றவங்க சத்தம் போட்டா பிரச்சனையே. அல்லேலூயா. மற்ற சத்தத்துல உயிர் இல்லை, நம்ம சத்தத்துல உயிர் இருக்கு. அல்லேலூயா. முடிக்கிறேன். பறிப்பார். அதோட விட்டாருன்னு நினைச்சேன். என்ன சொன்னாரு? ஐயோப்பா. அல்லேலூயா. இது 3ம் தாண்டாம ஏதாவது ஊழியக்கார ஆசீர்வாதம் கிடைக்கும்னு பிரசங்கம் பண்ணி அங்க போய் தலையை மொட்டையாக்கி பாதி முடி மண்டையில இல்ல. பாதி முடி யார பார்த்தாலும் மௌனமா இருந்தா எனக்கு சந்தேகம் வந்து. யார பார்த்தாலும்
பறிக்கப்பட்டிருக்காது, இடிக்கப்பட்டிருக்காது, பிடிய. ஆனா எங்க குத்து விளக்குக்கு நீங்களும் கல்யாணம் முடிஞ்சு வரும்போது ஒரு பாட்டு போடுவாங்க. ஆமா, நீ உங்களுக்கெல்லாம் என்ன பேரு தெரியுமா? குத்து விளக்கு. யாருக்கு? இல்ல, அது வரும்போது எந்த காலம் எடுத்து வச்சு வரணும்? வச்சதெல்லாம் நிக்கிதா வீட்டுல? என்ன காலம்? உண்மையில இந்த இடது கால் பாவங்க. இடது கால் உண்மையை சொல்றேன், இடது கால். நான் கேட்கிறேன், நம்ம வரும்போது எந்த காலம் எடுத்து வைக்கணுமா? எல்லாம் இன்னும் பார்க்கணும். இல்லைன்னா இன்னும் அரை மணிக்கு ஒரு மசம் நான் கோயம்பேடு பக்கம் தான். எந்த காலம்? இந்த வலது காலம். நான் தூக்கி நிக்கிறேன், என் சரத்தை எந்த கால் தாங்குது? ஒருவேளை மருமக வீட்டுக்கு வரும்போது வலகால் தூக்கும்போது இடது கால் சப்போர்ட் பண்ணலன்னா அன்னைக்கு மூக்கில் 6 தையல் விழாதா? விழாதா? ஆமாதானே? ஆமாதானே? இன்னைக்கு நம்ம ஒரு படி முன்னாடி போறோம்னா எங்கேயோ ஒரு இடது கால் நம்மளை தாங்குது இல்ல, ஏதோ ஒரு ஜெபம் தாங்குது இல்ல, ஏதோ ஒரு முழங்கால் தாங்குது இல்ல. ஆமை, அதை மறந்து நீ செயல்படாத. உன்னை தாங்குகிற ஒரு கரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உன்னை பறிப்பா. ரெண்டாவது, கல்யாணம் பண்ண போன வீட்டுல இடி விடும். அல்லேலூயா. என்ன சொல்றது? உன்னை விட நல்ல மாப்பிள்ளை வந்துச்சு, உன்னை விட நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கும். எப்படி பாருங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாம். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை போல நல்லவர் யாரு இல்லை. 3 மாசத்துக்குள்ள யூதாசா மாறி. அல்லேலூயா. ஆமே, சொல்ல மாட்டேங்களா? அல்லேலூயா. நம்ம எங்கேயோ ஒரு இடது கால் ஊழியத்தை தாங்குது, உன் குடும்பத்தை எங்கே ஒரு செபம் தாங்குது. ஆண்டவர் சொன்னார் பறிப்பா. ரெண்டாவது, மூணாவது, மொத்தமா சொல்லுங்க. என்ன செய்யறாரு? உளிஞ்சு எடுத்துருவாரு. உளிஞ்சு சத்தமா தான் சொல்லுங்களா. 75 வருஷம் ஐயாட்ட கேட்டா தெரியும். ஐயா அந்த ஊழியத்தை பறிப்பாரு. பறிச்சு அடுத்த நிமிஷம் முடிஞ்சிச்சு நினைச்சிருப்பாங்க. இடிச்ச நாட்கள் எத்தனை? அவன் யாருக்கு தெரியாம அடித்த நாட்கள் எத்தனை? இடிச்சது மட்டுமா? விழுந்தெடுத்தாரு. இந்த வருஷம் கத்த சொல்லுகிறான், உங்க பிரயாசத்தின் பலன் ஒளிவை எண்ணெயாய் வருகிறது. ஹல்லேலூயா. ஒளிவை எண்ணெயை முடிக்கிற எல்லாரும் பைபிள முடியுங்க. காரணம், இன்னைக்கு ராத்திரி ஆண்டவருக்கு தேவை ஒளிவை எண்ணெய். உன்னை பறிச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை இடிச்சதற்கு, புளிஞ்சதற்கு இனி கண்ணீரும் இல்ல, அதுவும் புளிஞ்சு போச்சு. அது நிறைஞ்சு முடிஞ்சிருச்சு. ஆகாரே, நீ வடிச்ச கண்ணீர் எல்லாம், அவன் நீ வச்ச கண்ணீர் எல்லாம் துருத்தில வச்சிருக்கிறாரு. இந்த வருஷம் 2025ல எண்ணி கர்த்தர் பதில் தர போகிறார். எந்த இடத்துல அவமானப்பட்டதோ அதே இடத்துல என் தலைகளை உயர்த்தணும்னு சொல்றவங்க தலைக்கு மேல கைகளை தட்டி, கர்த்தாவே என்னை பறித்ததற்கா, பறிச்சதற்கா, என்ன இடிச்சதற்கா. யாருக்கு வராத பிரச்சனை நமக்கு வந்துச்சு இல்ல, யாருக்கு வராத உபத்திரம் நமக்கு வந்துச்சு இல்ல, யாருக்கு வராத சூழ்நிலை நமக்கு வந்துச்சு இல்ல. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருஷம் நீ குத்து விளக்கில் எரிய போகிற ஒளிவை என்ன. பக்கத்துல சொல்லுங்க, இனிதான் நீங்க வெளிச்சம் கொடுக்க போறீங்க. யாரெல்லாம் முடிஞ்சிச்சு சீக்கிரமா சொல்லுங்க. பக்கத்துல முடிக்கப்பா. எங்க கன்வென்ஷனை சோகமா முடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லு. சந்தோஷமா முடிப்போம். மோதிரத்தை மட்டும் கலத்தாம கையை பிடி சொல்லுங்க. என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த வருஷம் நீங்க குத்து விளக்கில் எரிய போகிற ஒளிவை என்ன. பின்னாடி எல்லாம் சொல்லணும், அங்க வந்துருவேன் நான். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் வித்தியாசமான பாஸ்டர். ஆமே, சத்தமா சொல்லுங்க. நம்ம இந்த வருஷம் ஒளிவை என்ன, நம்ம குத்து விளக்கில் எரிய போகிறோம். ஆண்டவர்காய் பிரகாசிக்க போகிறோம். என் பிள்ளைகள் பிரகாசிக்க போகிறது, சபை பிரகாசிக்க போகிறது, என் குடும்பம் பிரகாசிக்க போகிறது. நம்ம கையை தட்டி ஆவியில் நிரம்பி அபிஷேகத்தோட ஒரு நிமிஷம் எல்லாரும் கை தட்டணும். எல்லாரும் கை தட்டணும். நீ எந்த இடத்துல பறிக்கப்பட்டாயோ, எந்த இடத்தில் இடிக்கப்பட்டாயோ, எந்த இடத்தில் பிரியப்பட்டாயோ, அதே இடத்தில் உன்னை குத்து விளக்கில் எரிகிற ஒளிவை என்னையா இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். எல்லாரும் எழுதி நிற்கலாம். All of you stand in the presence of God. எல்லாரும் வேகமா 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 வேகமா. Hallelujah. சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஐயா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். Hallelujah. அங்க சொல்லுங்களேன், பறிப்பா. நீங்க சத்தமா சொல்லணும், திருப்பி உட்கார வச்சிருங்க. சொல்லுங்க, பிள்ளைங்களை பார்க்க சொல்லுங்க, பறிப்பா. ரெண்டாவது, மூணாவது,
அந்த 3 முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குத்து விளக்கில் எரிகிற ஒளிவை என்ன படிக்காட்டிலும் பரவாயில்ல, சத்து இல்லாட்டிலும் பரவாயில்ல, அழகு இல்லாட்டிலும் பரவாயில்ல, பணம் இல்லாட்டிலும் பரவாயில்ல, பதவி இல்லாட்டிலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக வைராக்கியமாய் பறிக்கப்பட்ட என்னை கொண்டு என் கர்த்தர் இதே பகுதியில் குத்து விளக்கில் எரிகிற ஒளிவை எண்ணையாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். சில துக்கங்கள் மாறப்போகிறது. வாக்கு தத்தம் ஜீவனோடு வருகிறது. நீ மரித்தாய் என்று சொன்ன இடத்தில் உன் தலைகளை கர்த்தர் உயர்த்துகிறார். கண்களை மூடி கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆவில் நிரம்புங்க. வெட்கப்படாம கை தட்டணும், வெட்கப்படாம கை தட்டணும். 5 நிமிடங்கள் நல்லா ஆராதிக்க போறோம், நல்லா ஆராதிக்க போகிறோம். Come on, everyone just clap your hands. யாரும் வெட்கப்படக்கூடாது, யாரும் கண்களை திறக்க கூடாது. ஒரு தோல்விகள் ஜெயமாய் மாறுகிறது. உனக்கு பறிக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறுகிறது. எந்த இடத்தில் அவமானப்பட்டையோ அதே இடத்துல என் தலைகளை பெற்றவர்கள் வாய்களை திறந்து எல்லா சத்தமா பேசலாம். எல்லா ஊழியர்கள், எல்லா தெய்வ பிள்ளைகள், பறித்தவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, பறித்தவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, பறித்தவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, இடித்தவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, பிடித்தவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. வெட்கப்படாம கைகளை தட்டி ஆண்டவர் இந்த கிராட்சி வேளையில் ஏன் என்னை பறிச்சி, ஏன் என்னை இடிச்சி, ஏன் என்னை பிடித்து என்று கேட்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. உங்களை என்னை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். சந்தோஷமா கையை தட்டி சூளை நெருப்போ அவர் என்னை காத்தீர். கைகளை தட்டி சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை It's
ஆண்டவர் சொல்லுகிறார், வாக்கு தத்தற்கு மரணம் இல்லை. உன்னை பறித்தவர், உன்னை இடித்தவர், உன்னை பிடிந்தவர் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ராத்திரி சொல்லுகிறார், நீ குத்து விளக்கில் எரிய போகிற ஒளிவை என்னையார் உன் பிள்ளைகளை கத்தர் மாற்றுவாராக, சபையை கத்தர் மாற்றுவாராக. கரங்களை தட்டி சொல்ல ஆண்டவர், இன்னைக்கு ராத்திரி வரையில மனுஷனை நம்பல, கத்தரை நம்புகிறேன். நல்லா 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 ராத்திரி வரையில ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக பறித்து இடித்து பிரிந்தெடுக்கப்பட்ட ஒளிவை எண்ணெயின் இடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிட. இந்த ஆண்டுல நீ பறித்த நோக்கம், இடிச்ச நோக்கம், உன்னை பிரிந்த நோக்கத்தை இந்த ஆண்டுல கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். கர்த்தருடைய வருகை தாமதித்தா எந்த இடத்துல எல்லாம் தலைகுனிந்தீங்களோ, எந்த இடத்துல எல்லாம் அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல எல்லாம் மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உயர்த்துவாரு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி எத்தனை பேருக்கு இந்த நாள் பிரயோஜனமா இருந்தது? அல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றியை செலுத்தும். அல்லேலூயா. அற்புதமான வார்த்தையை கொடுத்தார். ஆமாம், பறிக்க வேண்டும், இடிக்க வேண்டும், பிழிய வேண்டும். எப்போ பிழியப்படுகிறதோ கர்த்தர் உன்னை சிறப்பாக எரிய செய்வார். அல்லேலூயா. அன்னைக்கு இந்த நாளில் இந்த 75வது ஆண்டு விழாக்கு வந்திருக்கு. உங்கள் ஒருவேளை ஐயா நான் இடிக்கப்பட்டு கிடக்கிறேன், நான் பிழியப்பட்டு கிடக்கிறேன், இல்லை உங்களுக்கு பிரகாசிக்க செய்யப்படும் எழுதி பிரகாசி உன் மொழி வந்தது. அன்னைக்கு எழும்புகிற நாள், உன் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுகின்ற நாள், உன் கவலை கண்ணீருக்கு ஒரு முடிவு கட்டுகிற ஒரு நாளை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் கூட நான் ஒரு சிலருக்கு நன்றிகளை நான் தெரிவிக்க வேண்டும். குறிப்பாக செய்தி கொடுத்தான அந்த ஐயாவுக்கு மீண்டுமாய் என் உள்ளத்தை நன்றிகளை எடுக்கிறேன். இந்த நான் வந்திருக்க ஒவ்வொரு ஊழியக்காருக்கும் என் உள்ளத்தின் ஆழ்த்து நன்றிகளை எடுக்கிறேன். இசைக்கறி வாழ்த்தானே அவர்களுக்கும் விசேஷமாக என் நண்பர் கேள்வினை நன்றி சேர்த்து அநேக முக்கிய அளவிலாவது நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை கொடுத்த நான் இருந்த காலத்துக்கு என்னுடைய விசேஷ உள்ளத்தினால் நன்றிகளை நான் நேரிடுக்கிறேன். அதே போல சார் விஜய் அவர்களுக்கும் என் நன்றிகளை நான் நேரிடுக்கிறேன். அதை விட மேலாக நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு காணிக்கை, நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு உதாரணத்துவமான காணிக்கைகளை இந்த ஊழியை நடக்க கர்த்தர் உதவி செய்தால் ஆண்டவருக்கு நான் யாரெல்லாம் நீங்கள் உதவி செய்தோம் உங்கள் ஒவ்வொரு கர்த்தர் நிச்சயமாக தேவன் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் ஜெபித்து நாம் ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம். நம்ம ஜெபிக்கும்படியா இருந்தார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தந்தையே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஏசப்பா கொடுத்த வார்த்தை வந்திருக்குதான ஏசப்பா, சிறு பிள்ளை முதல் பெரியோர் வரை உங்களுடைய கருத்தில் சிரிக்கிறப்பா. ஒவ்வொரு ஆண்டும் ஏசப்பா
இந்த ஆலயத்தில் அழைப்பு கொடுத்து ஏசப்பா தகப்பனே எப்படியாவது நாமத்தை பிரஸ்தாப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஐயா அப்படிங்கிற பிரயாசத்தை கர்த்தர் அறிவீர். இந்த நாளில் தேவதாசர் மூலமாய் ஏசப்பா தகப்பனே பறிப்பேன், இடிப்பேன், பிழிவேன் என்று ஏசப்பா இந்த நாட்டிலே அவர் பட்ட கஷ்டத்துக்கு, துன்பத்துக்கும், துயரத்துக்கும் ஏசப்பா ஒரு அற்புதங்களை செய்ய போவதற்காக நடிச்சது. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாவன் என்ற வார்த்தை முடியாது ஏசப்பா இன்னும் பெருக்கத்தை, ஆத்மாவின் பெருக்கத்தை தந்து கர்த்தர் உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே. இன்னும் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்வேன் என்று சொன்னீங்களே, அப்படியே செய்து நல்ல நாமத்தை மையப்படுத்தும். இருக்கிற ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் தகப்பனே நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். அப்பேற்பட்ட தேவதாசர் ஆண்டவரே கர்த்தாவே, இன்னும் வந்திருக்கிறதான ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் அப்படியே நடத்தி ஆசீர்வதிங்க. செய்து கொடுத்த தாசனையும் கர்த்தரை சிந்திக்கிறாண்டவரே இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். எல்லா துதிகளை மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள நல்ல அருமை பிதாவே. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவை தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்ய சகவாசம் நம் அனைவரோடு கூட விசேஷமாக இந்த நாள் கலந்து கொண்ட தெய்வ மனுஷனோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழுவதுமே பரிசுத்தம், என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நீங்கள் ஊருக்கு ஒரு 5 நிமிடம் போக வேண்டாம், உட்காருங்க. ஒரு பாடலை பாடுவோம், கேட்ப பிறகு மெதுவாக உங்களை பறிக்கலான்னு இருக்கோம். போய் உட்கார ப்ளீஸ். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. ஏற்ற வேலையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேலையிலும் கிருபைகள் தந்து என்னை வீழ்ந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேலையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேலையிலும் கிருபைகள் தந்து என்னை வீழ்ந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீர் ஐயா, உந்தன் வார்த்தையின்
போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றினதை எண்ணி பாடுவேன். தேவைகளே நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கினதை எண்ணி பாடுவேன். குறைவுகள் எல்லாம் கிருபையை தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைவுகள் எல்லாம் கிருபையை தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. சிறுமையும் எளிமையும் மான என்னையே கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றினதை எண்ணி பாடுவேன். சிறுமையும் எளிமையும் மான என்னையே கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றினதை போற்றி பாடுவேன். புழுதியில் இருந்து எடுத்தீரையா, எந்த தலையை நீர் உயர்த்தினீரையா. புழுதியில் இருந்து எடுத்தீரையா, எந்த தலையை நீர் உயர்த்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. ஆமென். இது எடுடா அது